ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமிழ்நாடு கௌரவ விரிவுரையாளர்களுக்கான புதிய நியமனத்துக்கான மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கடந்த 2022, 23 கல்வியாண்டில் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு செட்டை தான் வந்து நம்ம இதில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அது இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். கடந்த முறை நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில், அதாவது வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்டு பீப்புளுக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்தது வந்து ரெகுலராக வந்து சப்ஜெக்ட் வைஸில் தமிழ், இங்கிலீஷ், அடுத்த சயின்ஸ் வைஸில் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி டோட்டலாக எவ்வளோ வேகன்சி, அந்த வேகன்சியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான செட்டிங் இதில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த முதல்ல இருந்த வீடியோ இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே போட்ட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் காலேஜஸில் டெம்பரரி பேசிஸில் அரசு கல்லூரியில் எப்படி அதை தெரிவு செய்வாங்க, தெரிவு செய்கிறது அப்படின்னா என்னென்னு. அரசு கல்லூரிகளில் தற்காலிகமாக எந்த கல்வியாண்டுக்குன்னா, அதாவது 2022-23 கல்வியாண்டுக்கு கௌரவ விரிவுரையாளர்களை தெரிவு செய்தல். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் அரசு கல்லூரி அறிவியல் கல்லூரி, கல்வியல் கல்லூரி காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணிகளில் 4000 பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாயம் மூலம் அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஸோ இது வந்து அந்த டயத்தில் 2022. ஸோ மீதமுள்ள காலியாக உள்ள 1895 பணியிடங்களுக்கு மாணவர்களின் நலன் கருதியும் அரசு கல்லூரிகளில் முறையான கல்வி சூழல் நிலவுவதை உறுதி செய்யும் வகையின் நோக்கிலும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தற்காலிகமாக 2022-23 கல்வியாண்டில் கௌரவர்களை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டது. ஸோ அப்போதைய நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2022-23 கல்வியாண்டுக்கு மட்டும் கௌரவர்களை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டது. இப்பணியிடங்களுக்கு கௌரவர்களை தெரிவு செய்தல், அதற்கான இணைய வழி விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக மானியக்குழு வழிகாட்டுதலின்படி யூஜிசியோட ரெகுலேஷன் படி அவங்களுக்கு வந்து அந்த பணியிடங்களை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தான் கல்வி தகுதி உடையவங்களுக்கு மட்டும்தான் பணியாளர்களுக்கு பெற்று கௌரவர்களை தேர்வு செய்யப்படுவர் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2022-23 அந்த நேரத்தில் 4000 போஸ்ட் போடுறதுமாகவும் 1895 பணியிடங்களுக்கு வந்து இது காலி பணியமாக இருக்கிறதுனால அதை வந்து டெம்பரரியாக நாங்கள் வந்து போஸ்டிங் போடப்போம். டெம்பரரி பேசிஸில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர் கௌரவ விரிவுரையாளர்களாக நியமிக்க இணையவழி மூலமாக நாங்கள் பணிநாடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து தகுதியான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணிநாடுவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை இணையதளத்தில் கூறியது போல் பதிவிட வசதியாக, ஸோ பணிநாடுகள் தங்கள் விண்ணப்பத்தினை வந்து இணையதளத்தில் பதிவிட வசதியாக www.tngasa.in இந்த இணையதளத்தில் 15/12/2022 மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு சேர தகுதி பெற்ற பணிநாடுகள் இன்று முதல், அதாவது 15/12/2020 முதல் 29/12/2020 வரை பதிவு செய்யலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மண்டல வாரியாக பரிசீலிக்கப்பட்டு, மண்டல வாரியான மண்டல ஆர்ஜிடி ஆஃபீஸ் உட்பட்ட அந்த மண்டல வாரியாகப்பட்டு தகுதி வாய்ந்த பணிநாடுவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் இந்த கௌரவ விரிவுரையாளருக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியமாக வழங்கப்படும். ஸோ அப்போ வந்து 20,000 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ 25,000 ரூபாயாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் இந்த மாதந்தோறும் இவங்களுக்கான மதிப்பூதியம் அப்படிங்கிறது வந்து எந்த ரேஷியோவில் இது பிரித்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத தாண்டிட்டு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இப்படி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் டேரெக்டாக பார்க்கலாம். அதில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். லைக் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் டைப்பில் பிபிஏ, பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் சயின்ஸ், அது எஜுகேஷனில். அண்ட் தென் நீங்கள் வரிசையாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டனி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் A&F, காமர்ஸ் B&I, காமர்ஸ் CA, காமர்ஸ் IB, BA, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கோஆப்ரேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், டிஃபென்ஸ், எக்கனாமி, எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், அது இங்கிலீஷில் இந்த எஜுகேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, காஸ்டியூம் டிசைன், ஃபேஷன் அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஜியோகிராஃபியில் எஜுகேஷன், ஜியாலஜி, ஹிஸ்ட்ரியில் எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் IT, ஜேர்னலிசம் அண்ட் மேஸ் கம்யூனிகேஷன், மரைன் பயாலஜி, மேத்ஸில் வந்து எஜுகேஷன், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, அது மட்டும் தமிழ், TTM,
விஷுவல் கம்யூனிகேஷன், வைல்டு லைஃப் பயாலஜி அண்ட் ஜுவாலஜி. அதோட இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்ததுக்கப்புறம் ஜென்ரல் லேங் லிஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ்லேன்னு ஒன்று வரிசையாக இருக்கும். இப்போ ஜென்ரலில் ஹோமில் போனீங்கன்னா ஜென்ரல் லேங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் 2ல் உள்ள ஜென்ரல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது ஒன் பை ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் லேங் லிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டேரெக்டாக நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணணுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஆப்ஷன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பை த சான்ஸ் ஆஃப் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் தேவையோ இல்லை எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் தேவையோ அதை டேரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து கடைசி முறை இந்த மாதிரியான முறை தான் பின்பற்றப்படுறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற நேரத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம போகிறதோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் செக்லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் பார்த்தாலும் சரி, இல்லை அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தாலும் சரி, அண்ட் ஃபேஸ் 2ஓட ஜென்ரல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தாலும் சரி, சர்டன்லி நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து டேரெக்டாகவே நீங்கள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்பர் 2ல் உள்ள அப்போதைய 7/2/2023 10:30 மணிக்கு காலையில் இந்த டைம் ஆஃப் ஃபேஸ் 2ல் வந்து எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணோம். அதாவது வந்து வென்யூன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி ஆஃப் எஜுகேஷன் IASE சைதாப்பேட்டில் தான் சொன்னாங்க. நியர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் வேகன்சி எத்தனை, அது இன்டர்வியூக்கு எத்தனை பேர் கூப்பிட்டுருந்தோம், இங்கிலீஷில் எத்தனை வேகன்சி, இன்டர்வியூ எத்தனை பேருக்கு நடந்துச்சு, அது மாதிரி தமிழில் 65 எத்தனை பேருக்கு இன்டர்வியூ, அதேமாதிரி பாட்டனியில் 13 and 13, எக்கனாமிக்ஸில் 23, மொத்தம் 240 வேகன்சிக்கு 235 அப்படிங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கு, நீங்களே பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட் டைம் உள்ளது ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த பிடிஎஃபில் யூ கேன் கிவ் த இண்டிவிஜுவல் டீட்டெயில் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அட் த சேம் டைம் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் இப்போ 8/2/2023 அன்னைக்கு காலையில் 10:30க்கு அடுத்தது வந்து எந்தெந்த கோர்ஸு வேகன்சி எத்தனை, இன்டர்வியூ எத்தனை அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜியோகிராஃபியில் சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஒர்க், சோசியாலஜி, TTM, விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஜியாலஜி, ஜேர்னல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். இதில் லிஸ்ட்டில் வந்து வேகன்சி எவ்வளோங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு எத்தனை பேர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஒன்ஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு பேராமீட்டர் என்னென்ன பேராமீட்டரில் இருந்துச்சு, நம்ம இது வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். எந்தெந்த பேராமீட்டரில் வந்து கெஸ்ட் லெக்சர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனிச்சு, இப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஏற்கனவே சொல்லி முடிச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து இமீடியட்டாக அதில் ஓப்பனாகவே இத்தனை பேருக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேருக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் வேகன்சிக்கு நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1895 வேக்கெட் பொசிஷனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வேகன்சியில் இருக்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சராக கொடுத்ததுனால அதில் 9545 எலிஜிபிள் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அதில் ப்ரையாரிட்டி வந்து எப்படி நாம் கொடுப்போம் அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த கீழே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ் 3 செலெக்ஷனும் இது மாதிரி ஏற்கனவே நடந்துச்சு. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஃபேஸ் லைன் 1 செட்டு வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஃபேஸ் 2ன்னு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஃபேஸ் 3யும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ் 3 செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் இப்போ ஃபேஸ் 3 இன்டர்வியூ ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது எதுவும் நீங்கள் அதை டேரெக்டாகவே கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்துச்சு. 3/3/2023 காலையில் 10:30க்கு மறுபடியும் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் ஒரு 11 பேருக்கு கால்டு ஃபார் ஃபேஸ் 3க்கும், அதுக்கப்புறம் BBAக்கு மொத்தம் 14 வேகன்சி அண்ட் பாட்டனிக்கு 8 வேகன்சி, காமர்ஸில் CA வந்து ஒரு 7 வேகன்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 40 அண்ட் தென் கோஆப்ரேஷன், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் அந்த சப் டிபார்ட்மெண்ட் இங்கே இது ஃபேஸ் நம்பர் 3க்குள்ள டோட்டல் லிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த டோட்டல் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோஸ் ஆன் HRD, மரைன் பயாலஜி, மேத்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, இது மாதிரி லிஸ்ட் இட்ஸ் வாஸ் கோஸ் ஆன். ஸோ கடைசியாக சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அது கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ் அண்டு பயாலஜிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, ஃபிசிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன், ஃபேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 380 வேகன்சிஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஃபேஸ் நம்பர் 3. ஸோ முதல்ல ஃபஸ்ட் டைம் நடந்த ஃபேஸ் 1ல் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்களுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அடுத்தது வந்து 2வது ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது 3rd ஃபேஸும் கொடுத்துருந்தாங்க கடந்த முறை. ஸோ அட் த சேம் டைம் ஃபேஸ் 3ல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் செலெக்ஷன் லிஸ்ட் அந்த ஃபேஸ் 3 ஜென்ரல் செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஸ்கெடியூல்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மெயிலில் ரிஜிஸ்டர் பண்ண மெயில்லையும் அட் த சேம் டைம் நீங்கள் கொடுத்த நம்பர்லையும் உங்களுக்கு வந்து இந்த இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க.
யூ கேன் ஈஸிலி ட்ராக் ஓவர் இட். அதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பதிவு என்ன நடக்குது, இல்லை வந்து நீங்கள் எந்த ப்ராசஸில் இருக்கீங்க, உங்களுக்கு மெயிலையும் வந்து இதை ஆக்சுவலி உங்களுக்கு கரெக்டாகவே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான இன்டிமேஷன் எல்லாமே குயிக்காக உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைப்பில் தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நடந்தது. ஸோ இது வந்து ஒரு மாடலாக எப்படி இருக்கும் அப்படின்னு ரெக்ரூட்மெண்ட் கேட்டதுனால தான் இந்த மாடலுக்கான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இது மாதிரியாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டதுனால தான் நம்ம ரெகுலராக இது மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனல். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த நிறையா ஏற்கனவே போட்ட வீடியோ அதோடு சேர்த்து இது நான் கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தோஸ் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் கெஸ்ட் லெக்சர் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.